வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் பலம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து பகைவனுக்கு அருள்வாய் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சரஸ்வதி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். குருவே துணை. இன்று மிக சிறப்பான ஒரு சாந்தி தவத்தை ஏற்றி கொடுத்த அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பேராசிரியர் சத்திய பிரியா பொய்யாமொழி அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மெய் அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு சிந்தனையின் தலைப்பே நம்ம எல்லாருக்கும் ஒரு சவால் தாங்க. பகைவனுக்கு அருள்வாய். நம்மளால நினைச்சு பார்க்க முடியுதுங்களா? பகைவனுக்கு எப்படி நம்ம நல்லது செய்யறது? குரு என்ன இப்படி சொல்லியிருக்காங்க. நாம பண்பாடு என்னங்க, எதிரியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு தானே கூப்பிடுவோம், தண்ணி கொடுப்போம். அது நம்ம விருந்தோம்பல்லையே இருக்கே. இப்ப நாமெல்லாம் எவ்வளவோ தப்பு பண்றோம். இறைவனுக்கு நம்ம மேல கோபம் இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு வாழ்க்கை கொடுக்கலையா? அப்ப இந்த கோபம் சண்டையெல்லாம் எப்பங்க ஆரம்பிச்சது? மகான் சொல்லியிருக்காங்கல்ல, உழைப்பாளி மக்கள் உணவுப் பொருட்களை உற்பத்தி செஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி வாழ்ந்த காலகட்டத்துல அவங்க மிச்சம் இருக்கிறத அவங்களுக்காக சேமிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா? இத கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கிற மக்களும் அல்லது வறுமையால பசியோடு இருக்கிற மக்களு அவங்க வச்சிருக்கிறத இவங்க போய் பறிச்சு பிடுங்கி சாப்பிட்டாங்க, கொள்ளையடிச்சாங்க. கொள்ளையடிக்கிறதுக்கு கூட துணிவு வந்துருச்சு. அப்ப இந்த கொள்ளைக்காரர்களுக்கும் உழவர்களுக்கும் அடிக்கடி சண்டை நிகழுதுங்க. நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. அப்ப இந்த உழவர்கள் விவசாயிகள்லாம் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணுனாங்க. வலுவான ஸ்ட்ராங்கான ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் காவல்காரனா அவங்கள நியமிச்சு போட்டுட்டாங்க. அவங்களுக்கு கூலியும் கொடுத்தாங்க. இது போல நிறைய நிறைய தலைமுறை போணுச்சு. மக்கள் தொகை பெருகிடுச்சு இல்லையா? பத்தல ஆளுங்க. அப்ப அந்த காவல்காரன் நிறைய காவல்கார உதவியா நிறைய பேரை கூலி ஆட்களாக வச்சுக்கிட்டான். அந்த காவல்காரன் ஒரு வலுவுள்ள பக்கபலம் நிறைஞ்ச செல்வாக்கு வந்துருச்சு அவனுக்கு. அப்ப உழவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு கூலி கொடுக்கறத நிறுத்திட்டு என்ன பொருள் விளையுதோ அதுல ஒரு பங்க வரியா கொடுக்க துணிஞ்சிட்டாங்க. அந்த காலகட்டத்துலதான் அந்த காவல்காரவங்க தான் பின்னால ஆட்சியாளராகவும் மாறின காலகட்டம் அப்பதான் வந்துச்சு. ஏன்னா சண்டை போட அங்கதானங்க துவக்கம். சண்டை எதுக்காக வந்துச்சு? உணவுக்காக தானங்க பகை வந்துச்சு. நமக்கு இல்ல அவன் வச்சிருக்கானேன்னு போய் தானே அதை எடுக்க போனாங்க. இப்ப உணவுக்காகவா சண்டை போடுறாங்க?
மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, ஆசை அதிகரிச்சு, அதிகரிச்சு பெருகி போச்சுங்க. போர்கள் நெறைய வந்துருச்சு. சரி ஏன் உணவு உயிர்களுக்கு தேவை? பசிக்காம இருந்திருந்தா இந்த சண்டையெல்லாம் வந்திருக்காதே நமக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, எந்த இடத்துல ஒரு உயிரினத்துக்கு தேவை உணர்வு வருது அப்டின்னா, இப்ப எடுத்துக்காட்டு ஈரறிவு புழு அத எடுத்துக்கலாம். அது எல்லாமே எல்லா பொருளுமே அணுக்களோட கூட்டு தான். அது மாரி புழுக்குள்ளயும் அணுக்களோட கூட்டு இருக்கு. அந்த புழுவுல நடைபெறக்கூடிய உடல் அணுக்கள் இருக்கு இல்லையா? அந்த உடல் அணுக்கள்ல இந்த ஜீவகாந்தம் இயங்குது. அந்த ஜீவகாந்தம் இயங்குறதுனால ரச ஓட்ட சுழல் அப்படிங்கிறாங்க. இந்த ஜீவகாந்த இயக்கத்தினால ரச ஓட்ட சுழல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அந்த புழுவோட உடம்புல அதிகமாயிக்கிட்டே இருக்கும். அதிகமானா உள்ள இருக்காது. நெறைய மீறி வெளியில வேற வரும். அப்படி வருவதுனால சூடும் அதிகமாகுது. அது உடம்புல உள்ள அணுக்கள்ல சில வகையான ரசாயன மாறுபாடு ஏற்படுதுங்க. சூடும் அடையுது. அப்ப ரசாயன மாறுபாடும், சூடும் அடைஞ்ச உடனே ஆவியா உடம்ப விட்டு வெளிய போயிருதுங்க. அப்ப அந்த புழுவோட உடம்புல இருக்கிற அணுக்கள் எந்த அளவுக்கு வெளிய போச்சோ உடம்ப விட்டு, அந்த அளவுக்கு உள்ள வரணும் இல்லையா? அதுக்கு இந்த ஜீவகாந்த ஆற்றலு, அந்த காலியான இடத்த அதெல்லாம் நிரப்பணும்ல. அந்த சூட்ட தணிக்கணும். அதெல்லாம் சமன் செய்யணும் இல்லையா? அதுக்காக ஒரு வேகம் ஏற்பட்டுச்சுங்க. அதுதாங்க தேவை உணர்வாக மாறுச்சு. அதுக்காக தான் அது உணவை நாடியே சென்றுச்சு. அப்ப இது இயற்கையா உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு செயல் தானே! இதே போல தானே ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கும். ஏன் எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். அப்ப உணவ மட்டும் ஆசைப்பட்டுச்சுன்னா பரவால்ல. ஆனா மனிதன் இப்ப என்ன பண்றான்? எந்த பொருளெல்லாம் என்ஜாய் பண்றானோ, அனுபவிக்கிறானோ, எல்லா பொருளும் வேணும் அப்படின்னு ஓவர் ஆசைப்படுறதுனால தான், அவங்க மனசு போய் மாயையில மாட்டிக்கிருது. அவங்கள மாரி நம்மளும் வாழணுமே! என்ன தப்பு செஞ்சாவது முன்னுக்கு வந்துரணும்னு நெனைக்கிறான். அதான் பிரச்சனையே! உணவ தேடுற முயற்சியால தான் நெறைய உயிரினங்கள் எதிரிகள்ட்ட இருந்து தன்ன பாதுகாத்துக்குச்சு. அதனால ஒவ்வொரு உயிரினத்துக்கும் பார்த்தீங்கன்னா, கொம்பு இருக்கும், பல்லு, நகங்கள் அந்த மாதிரி எல்லாம் தற்காத்துக்கும் பார்த்தீங்கன்னா, அதே போல தான் மனிதனும் தற்காத்துப்பான். இந்த மாதிரி அந்த சண்டைகள் ஏற்பட ஆரம்பிச்ச காலகட்டம். சரி, இப்ப இந்த ஒரு மனசுல ஏற்பட்ட ஒரு சின்ன ஆசை செயல்படல நமக்கு. தடை வந்துருது. அந்த தடைய நீக்குறதுக்கு ஒரு ஆர்வம் வரும் இல்லையா? அந்த ஆர்வம் தாங்க கோபம். அது உணர்ச்சி வசப்பட்ட பகை உணர்வாக மாறிடுது. ஆசைக்கு தடை வந்தா, உடனே அந்த தடைய உடைச்சிரணும் அப்படிங்கிற வேகம் யாருக்கு தெரியுமா வருது? எதுல இருந்து வருது தெரியுங்களா? உயிர்ல இருந்து பிறக்குதுங்க. அந்த தடைய நீக்கணும்னு உயிர் தான் எழுந்து வரும். அதுவே சினமாக மாறி நிக்கும் பார்த்தீங்கன்னா. அதுவே சில பேருக்கு பழகிடும். அதனால அடிக்கடி அ கத்திக்கிட்டே இருப்பாங்க. சரி இந்த சினம் எங்கருந்து பிறந்துச்சு? கருவழியையும் எப்படி நம்ம தாத்தா, பாட்டி அல்லது அம்மா, அப்பா மாரி குழந்தைங்க இருப்பாங்கல்ல. அந்த உருவமைப்பு வருதுல்ல. அதே போல கோபமும் கருவழியையும் தொடர்ந்து வரும். ஏன்னா, இந்த மனிதனுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் விலங்குகள் தானங்க. விலங்குகள் என்ன அன்பாவா வாழ்ந்துச்சு? ஒண்ண ஒண்ணு சண்டை போட்டு கொன்னுகிட்டு தானே வாழ்ந்துச்சு. அப்ப அங்க தான் தொடங்குச்சு சண்டை. அது அப்படியே அந்த கருமையத்துல பதிஞ்சு, நமக்கும் கருவழியில மனுஷன்கிட்டயும் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. யார் யாருகிட்டலாம் ஆ கோபப்படுவாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளோட கணவனோ, மனைவியோ அல்லது சமுதாயத்துல யாராவது நல்ல க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸா இருந்தாங்கன்னா, அவங்க மேல, சொந்தக்காரவங்க மேல, நம்ப நலத்துக்காகவே வாழ்றாங்க பாருங்க. அவங்க கிட்ட அடிக்கடி கோபப்படுவாங்க. எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா, அது அவங்க உடம்பையும், மனசையும் புண்படுத்துது பார்த்தீங்கன்னா. தன்னையும் கெடுக்குது, பிறரையும் கெடுக்குது. இந்த கோபப்படுறதோ, பகை உணர்வு கொள்வதோ ஒரு தற்கொலைக்கு சமம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா, நம்ம தீயில போய் நம்மளே கைய வைப்போமா? அப்படி நாமளே தீயில வச்சுக்கிட்டு செத்துக்கலாம் அப்படின்னா, இந்த கோபப்பட்டுக்கிட்டே இருந்தா ரொம்ப நாள் வாழ முடியாதுங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? குரு சொல்றாங்க, "1 பால அடுப்புல வச்சு காய்ச்சுங்களேன் 1 லிட்டர் பால. என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் பார்த்தா, பாலு பொங்கி வெளிய வருது இல்லையா? வெளியில வரதான் எத்தனிக்கும். அது பாலோட தன்மை. அப்ப பாலோட ஒரு அளவும் குறைஞ்சு போகும். இதே போல ஒருத்தவங்க கோபம் அடைஞ்சாங்கனாலோ, அவங்க உடல்ல இருக்கிற உயிர் துகள்கள் உடம்ப விட்டு வெளியே வந்து,
வான்காந்த களத்துல கலந்துருதுங்க. வெளிய போன உயிர்த்துகள் திரும்ப உடம்புக்கு வராது. அது அதோட இயல்பு. அப்ப உயிராற்றலோட அளவு குறையுதே! நமக்கு தானே பற்றாக்குறை வருது. இந்த உயிர் துகள் விரிவடையுது இல்லையா? அப்ப ரத்த ஓட்டம் பூரிச்சுக்கிட்டு வரும். எனவே பிளட் பிரஷர் அதிகமாகும். கோபம் எந்த அளவுக்கு வருதோ, அந்த அளவுக்கு இந்த ரத்த அழுத்தமும் வந்துரும். பிபி தானால வந்துரும். ஏன்னா, இந்த உடம்புல உயிர் துகள்கள் சுத்திக்கிட்டே இருக்கு. அது வேகமா சுத்துச்சு அப்படின்னு சொன்னா, பூமியோட ஈர்ப்பு ஆற்றல விட்டுட்டு, விலக்கும் வேகம் அந்த உயிர் துகளுக்கு அதிகமாயிடும். அதாவது உடம்போட உயிர் துகள்கள் என்ன பண்ணும், உடம்போட மேல் பக்கமா போய் மூளைய போய் பாதிக்கும். மூளையோட சிற்றறைகள் இருக்குல்ல, அதுல போய் மோதும். ஏன்னா, அந்த கோபப்படுறாங்கல்ல, அவங்க என்ன செய்றாங்க? சுயநிலைய இழந்துர்றாங்க மூளைய தாக்குறதுனால. அப்ப தவறான செயல்கள் செஞ்சா கூட, அது தப்புன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் கன்னா பின்னான்னு பேசுவாங்க பார்த்தீங்கன்னா, அடிப்பாங்க, கத்துவாங்க. என்னென்னமோ நடக்கும். கோவப்படுறவங்கள கொஞ்சம் கூர்ந்து பாருங்க. அவங்களுக்கு நெறைய வியாதிகளும் வரும் பார்த்தீங்கன்னா, அது. இதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? சமுதாய வளம் வேற பாதிக்குதே! கொ விலங்குகள்ட்ட இருந்து தான் சினம் வந்துச்சு. ஆனா, அது விலங்கு கூட பல்லு, நகத்த மட்டும் தான் பயன்படுத்தும். ஆனா, அந்த மனுஷனுக்கு கோவம் வந்தா பாருங்களேன், அவன் கால்ல உதைப்பான், கையில அடிப்பான். அது கூட இல்ல. அறிவால செயல்படுவான். சத்தம் இல்லாம பாருங்க, ஆயுதங்கள பயன்படுத்தி ஒரு நாட்ட அழிக்கக்கூடிய அளவுக்கு ரெடி பண்றாங்கன்னா, அப்ப அவங்களோட மனிதன் மனிதனையே அழிச்சுக்கிறாங்களேங்க. அவங்க கிட்ட என்ன நல்ல எண்ணங்கள் இருக்கும்? மக்கள மக்களே கொன்னுக்குறாங்களே! அப்ப மிஞ்சுறது யாருங்க? குற்றவாளி மட்டும் தானே மிஞ்சி இருப்பான். கொடூரக்காரவங்க மட்டும் தானே மிஞ்சி இருப்பாங்க. அப்ப எது இது கோபம் தான் இந்த பாவம் செய்றதுக்கெல்லாம் அம்மா, அப்பா மாதிரி. அந்த கோபம் தான் குடிய கெடுத்துரும். துன்பத்த கொடுக்கும், கருணைய போக்கிடும். அ கொண்டு போயி யமன் முன்னாடி நிறுத்திரும். நரக குழியில தள்ளிடும் பார்த்தீங்கன்னா. சரி நாமங்களுக்கு இன்னொருத்தவங்கள பார்த்தா தான் எரிச்சலு, கோவம், ஒரு இதெல்லாம் வருது. ஆனா சில பேரு அவங்களுக்கு அவங்க மேலேயே கோவப்பட்டுப்பாங்க. அந்த மாரி அவங்க கிட்ட தன் மேலேயே அவங்களுக்கு ஒரு பிடிக்காத நிலைமை இருந்துச்சுன்னா, அவங்க ஆன்மீக பக்கத்துல அடி எடுத்தே வைக்க முடியாதுங்கங்க. ஏன்னா, நம்ம தவம் நல்லா செஞ்சோம் அப்டின்னா, ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாங்க. நமக்கு பிடிக்காதவங்கள மொத கண்ண மூடி நெனைக்கணும் மனசுல. அவங்களும் உங்க அன்பு குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நீங்க வாழ்த்தும்போது, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல இணக்கத்தன்மை வரும். அப்படி வாழ்த்தும்போது உங்க வயிறு எரியாம, மனசுல எந்தவித கெட்ட எண்ணமும் வராம அவங்கள வாழ்த்திட்டீங்கனாலே, நீங்க உங்கள கணக்கு பண்ணிக்கலாம். நம்ம மனசுல வஞ்சமெல்லாம் இல்ல, பகை உணர்ச்சி எல்லாம் இல்ல. நம்ம 6 குண சீரமைப்பெல்லாம் பண்ணிட்டு குரு வழியில நம்ம நல்லா கரெக்ட்டான பாதையில போயிட்டு இருக்கோம். தவமும் நல்லா வரும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா மனசு பக்குவம் இல்லாத நிலையில தான் கோபமே வருது. ஆணவம், பொறாம இதெல்லாம் ஆழத்துல அமைஞ்சிருக்கு வேர் போல. அதுல செடி மாதிரி சினம், கோபம் தான் டக்குன்னு தெரியும். நாம கத்துறவங்கள, கோபம் திட்டுறவங்கள மட்டும் பார்க்குறோம். ஆனா உள்ள கருமையத்துல, வேருல, ஆழத்துல அது பதிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா. அந்த அகந்தைய, ஆணவத்த வேரோட எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குமரகுரு சொல்லுவாரு. "அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிலுக்கு ஏற்றும் விளக்கே" அப்படின்னு மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ்ல சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. அப்ப அது கருமையத்துல பதிஞ்சு இருக்கு. பொறுமையா இருந்தா இதெல்லாம் செயல்படுத்திற முடியுமா? கண்டிப்பாங்க. அறவாழ்வு வாழ்பவர்கள்ட்ட இந்த சினம் ஒரு நிமிஷம் கூட தங்காது. ஓடி போயிரும். பொறுமை தாங்க. பொறுமையால மட்டும் தான் அந்த சினமோ, பகையோ, வஞ்சமோ எதையுமே வெல்ல முடியும் பார்த்தீங்கன்னா. மன்னிச்சிரலாம் பார்த்தீங்கன்னா, சில பேர் நினைக்கலாம், ஏங்க கொடுமையா செயல் பண்றாங்க. அவங்கள அவங்கள பார்த்து கூட எப்படிங்க கோவப்படாம இருக்கிறது? அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். ஏன்னா, சினத்தினால, கோபத்தினால இந்த உணர்வுகள்லாம் வரும்போது எங்கேயாதுன்னு நல்லது நடந்திருக்கா? டெம்பரவரியா வேணா அவங்க அப்படி அடங்கி இருக்க மாரி தெரியும். ஆனா இல்ல. திரும்ப அவங்க மிகப்பெரிய தப்ப செய்வாங்க. அப்ப தீயவங்களையும், கெட்டவங்களையும் மன்னிக்கிறது தாங்க சிறந்தது. ஏன்னா பழிக்கு பழின்னு இறங்குனா, அதுக்கு முடிவு கிடையாது பார்த்தீங்கன்னா. அப்ப நம்ம சினத்துனால ஒரு திருத்தமும் வராது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். குரு நம்மள அந்த வழியில தான் நடத்தி போய்க்கிட்டு இருக்கிறாரு. எண்ண மர இதழ குடுத்து. அப்ப ஒவ்வொருத்தருமே எத பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? நல்ல பதிவுகள் எப்படி நடைபெறுது? எண்ணங்கள் எப்படி செயல்படுதுன்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். என்ன செய்யுது எண்ணங்கள்?
பல 100 வருஷம் கழிச்சு கூட ஒரு மனுஷன் மனசுல வந்தீங்கன்னா, பகை உணர்வு இருக்கும். அது எப்படிங்க? அது நெறைய நாள் ஆயிடுச்சு. எப்படி அத மனசுலயே தூக்கிக்கிட்டு சுத்துறாங்க? 10 வருஷம் கழிச்சு கூட அவங்கள பார்த்தா, உடனே அவங்களுக்கு ஏதாவது துன்பம் குடுத்துறணும்னு நெனப்பு வருது. ஏன்னா, ஒரு விதைய செடியில போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அந்த விதை வளர்றதுக்கு, செடியா முளைச்சு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல. அப்புறம் தானே பூ, பிஞ்செல்லாம் வரும். அதே போல தான் எப்ப பதிஞ்சுதோ, அந்த பதிஞ்ச காலத்திலருந்து நெறையா நாளு உள்ள அடங்கியே இருக்கும். ஒரு 10 வருஷமோ, 5 வருஷமோ, 20 வருஷமோ சென்று கூட அவங்கள பார்க்கும்போது, அப்படியே அவங்க மேல நமக்கு அந்த ஆத்திரமெல்லாம் வரும். ஏன்னா, கருமையம் 2 வேலைய பண்ணுது. இறுக்கி, சுருக்கி கருமையத்துல எல்லா விஷயங்களையும் சுருக்கி பதிவு பண்ணி குடுத்துருது. உள்ள இருக்க கருமையத்துல இருக்கிறத விரிச்சு, விரிச்சு அப்பப்ப எண்ணங்களாக மூளையில மலர்த்தி காட்டுது. இந்த 2 வேல தான் உலகத்திலேயே பிரபஞ்சத்துல நடந்துகிட்டே இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம புலன்கள் 5 புலன்கள வச்சு என்ன செயல் செஞ்சாலும் எங்க போகும்? அது ஒரு ஜீவன் செய்யற செயல்கள், எண்ணங்கள் உட்கார்ந்துகிட்டு கனவு காண்றது, திட்டுறது, பக்கத்து வீட்டுக்காரன திட்டுறது, எதுத்த வீட்டுக்காரவங்கள திட்டுறது, என்னென்ன செயல் செஞ்சாலும் நெனச்சாலுமே சரி, அது எல்லாம் காந்த ஆற்றல்ல ஒரு மடிப்பா முடிச்சா விழுந்துருங்க. அது உடம்புல ஓடிக்கிட்டே இருக்குல்ல ஜீவகாந்த ஓட்டம். அது அப்படியே இந்த ஆத்துல தூசி மிதக்குற மாதிரி மிதந்துகிட்டே போய் கருமையத்துக்கு போய் சேர்ந்துருது. நம்ம என்ன செயல் செஞ்சாலும் சரி, என்ன எண்ணத்த நெனச்சாலும் சரி, அது கருமையத்தோட போய் கலந்துருது. அந்த கருமையத்துல அத நம்ம என்ன சொல்றோம்? கருமையம் தானே ஆன்மா. பதிவுகளோடு கூடியது ஆன்மா. அந்த ஆன்மாவுல போய் கலந்துருதே! அப்ப நம்ம பகை உணர்வு வந்தாலும் கருமையத்துல தானே போய் சேரும். அப்ப அதோட தரம் மாறி போகாதாங்க? நல்ல குவாலிட்டியா கருமையம் நமக்கு கடவுள் குடுத்துருக்கோம். அத நம்மளே போய் இந்த மாரி கெட்ட எண்ணங்கள நெனச்சோம்னா, தரம் மாறி போயிடுது இல்லையா? அப்ப மூளையில திரும்ப எண்ணங்களா வரும்போது, அந்த தரம் சரியில்லைன்னா, நம்மளும் பழி வாங்குற உணர்வு தான் வரும். எப்படி கம்ப்யூட்டர்ல சிப் இருக்கோ, அதே போல ஜீவன்ட்ட இருக்கிறது கருமையம். கணினியில ஆயிரக்கணக்கான விஷயங்கள சுருக்கி வச்சு பார்க்குறோம். நிகழ்ச்சி அடங்கியிருக்கு. அதே மாதிரி தான் இந்த கருமையமும். இது மூளை தான் இந்த ஜீவகாந்த அலைகள சீரமைக்கிற வேலையெல்லாம் பாக்குது. நம்மளோட புலன்கள், மூளை, கருமையம். இது 3ம் தொடர்பு பண்டி தான் அந்த கருமையத்துக்கே எல்லா விஷயத்தையும் தள்ளுவாங்க பாத்தீங்கன்னா. அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா விழிப்பு நிலையில இருக்கணும். ஒரு குழம்பு செய்றோங்க. அதுல கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இன்னும் கொஞ்சம் புளிய ஊத்துவோம். என்ன பண்ணுவோம்? இன்னும் கொஞ்சம் உப்பு போடுவோம். இல்ல இன்னும் கொஞ்சம் ச சர்க்கரை போடுவோம். அப்ப மொத செஞ்ச குழம்புக்கு இந்த பொருள மாத்தி மாத்தி அதிகமா போட போட குழம்போட தரம் மாறுதா? இல்லையா? அதே போல தாங்க அ எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் எல்லாமே நல்ல எண்ணங்கள எண்ணணும். நல்ல சொல்லைய சொல்லணும். நல்ல பேச்சை பேசணும். நல்ல செயலை செய்றது மனிதனோட பொறுப்பு. அப்ப கருமையும் சூப்பரா இருக்குமே! அப்ப அங்கருந்து மூளைக்கு எண்ணம் வரும்போது நல்ல எண்ணம் வருமே! இப்படிதான் நம்ம உடம்புல நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ப பிற மனிதர்கள வாழ்த்துவோமே! ஏன்னா மனிதன் ஒரு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரையிலும் அவங்க செய்ற செயல் எல்லாமே இப்படித்தானே பதிஞ்சிருக்கும். விரிவு சுருக்கு இயக்க பதிவுகளா உடம்புல பதிஞ்சிருக்குமா? எண்ண பதிவுகளாக மூளையிலயும் பதிஞ்சிருக்குமா? கருமையத்துல தர பதிவா பதிஞ்சிருக்குமா? அப்ப திரும்ப திரும்ப உயிராற்றல் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா, அதே எண்ணம், அதே செயல் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம எத்தன பிறவியோ எடுத்து எத்தனையோ செயல் பண்ணியிருக்கோமே! இது எல்லாமே அதுக்கு நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் செஞ்ச செயல் வேற. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருவமைப்புல பதிவு ஒண்ணு இருக்கும். இந்த 2மே சேர்ந்து தான் ஒரு மனிதனோட கேரக்டரா மாறுதுங்க. மனிதனோட குணம். அப்ப மனிதனோட குணம் மாப்பிள வந்து குணமா இருந்தா தான் எல்லாருக்கும் பிடிக்கும். பொண்ணு பார்க்கையில யோசிப்போமே. ஏன்? அப்ப கருமையா நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப நம்ம கருமையத்த மட்டும் களங்கப்படுத்திக்க முடியுமா? அப்ப பகைவன மன்னிச்சு விடுறதுல நமக்கு என்ன கஷ்டம்? எங்குமே இறைவன் தானே! அது ஒரு தெய்வீக நீதிமன்றம். இந்த கருமையத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அலை இயக்க தத்துவத்த பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ரொம்ப நல்லா இருக்குங்க. கருமைய உண்மைகள் தெரியாததுனால தான், இந்த செயல் விளைவு நீதியெல்லாம் உணர முடியல. மனிதனுக்கு மனிதன் தீமை பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த சமுதாயத்துல இப்படி ஒரு இழிநிலை வந்துருச்சு. கருமைய உண்மைய உணரும்போது, எல்லா உயிருக்கும் எந்த துன்பமும் அளிக்கக்கூடாதுங்கிற உணர்வு மனிதனுக்கு வந்துரும். கரெக்ட்டா நல்லத செய்வாங்க. நல்லத விட்டுடுவாங்க. அது முழுமை பெற்றிருக்க அடையாளமே அதுதான். ஒரு மனிதன் நமக்கு நீங்க வாழ்ந்து பாருங்களேன். அது ஒரு சுகமா இருக்கும்.
நமக்கு யாராவது இப்ப கூட சொந்தக்காரவங்க, குடும்பத்துல ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள மன்னிச்சுட்டு அவங்கள்ட்ட வாலண்டியரா பேசுறதோ, இல்ல அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த செஞ்சு குடுங்க. அவங்க மனசே குத்தும், சுடும். நம்மகிட்ட திரும்ப நல்லா தான் பேசுவாங்க. பழையபடிக்கு வந்துருவாங்க. ஏன்னா, நாம மனசுல நல்ல அலைகள தானங்க பரப்புறோம். இதுல ஒண்ணும் கெடுதல் இல்லையே! இதுல என்ன நமக்கு சங்கடம்? சொல்லுங்க. அதுதான் இப்ப நம்ம ஜீவகாந்தத்துல ஓட்டத்துல ஒரு பலூன்ல ஓட்ட போட்டா என்ன ஆகும்? பலூன் வெடிச்சிரும். இந்த மாரி நம்ம உடம்புல ஜீவகாந்தம் இருக்கு. நம்ம எதிரியா நினைப்பவர்களுக்கு வாழ்த்தல. வாழ்த்துனா நல்லா இருக்கும். அ அவங்களோட வினையினால தானே அவங்க அந்த தப்ப செய்யறாங்க. அவங்களும் கொஞ்சம் கருமையத்த தூய்மைப்படுத்திக்கணுமே! அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு அவங்கள வாழ்த்தலாம். ஆ சில இடத்துல நமக்கு சில பேர் துன்பம் குடுக்குறாங்க. இல்ல நாம சில பேருக்கு துன்பம் குடுக்குறோம்னா, அ என்ன காரணம்னா, இந்த பதிவு தான் காரணம். எ அந்த பதிவு ஒண்ணு வெளியில போகும். என்னை யாராவது மன துன்பம் குடுத்தாங்கன்னா, என் கருமையத்துல இருக்கிற ஒரு பதிவு வெளியில போகுது. அப்ப என் கருமையம் கிளியர் தானங்க ஆகுது. இத நெனச்சா மகிழ்ச்சி தானே வருது. அப்ப துன்பம் செஞ்சா அவங்கள எதிரின்னு நினைக்க கூடாது. மனசு பாதிக்கும். ஜீவகாந்த ஆற்றலுக்கு ஒரு ஊசிய குத்தி ஓட்ட போட்ட மாதிரி போயிடும். அந்த ஓட்ட மூலியமா ஜீவகாந்தம் வெளிய போச்சுன்னா, நமக்கு ஜீவகாந்தம் இல்லன்னா, அவ்வளதான் சங்கு தான். அப்ப ஓட்டைய அடைச்சிரணும். ஒருத்தவங்கள எதிரி, கெட்டவங்க அப்படின்னு நம்ம நெனச்சோம்னாலே நம்ம ஜீவகாந்தம் வெளியே போயிடும். அந்த எண்ணத்த நம்ம தவிர்த்துக்கணுங்க. அப்ப வாழ்த்து எப்பேர்ப்பட்ட எதிரியும் மாற்றக்கூடியது இல்லையா? வாழ்த்தணும். வாழ்த்தும்போது அனைத்தும் சரியாகும். இப்ப எங்கும் இருப்பது இறைவன்னு உணர்ந்துகிட்டா, இறைவன்ட்ட யாராவது நல்ல இறைவன், கெட்ட இறைவனா பார்ப்போம். இப்ப எல்லாமே அணுக்களின் கூட்டு. எல்லாம் இறை இருக்கு. எல்லாத்துக்குள்ளயும் இறை துகள் இருக்கு. இறை துகள்கள் அத்தனையும் எல்லா இடத்துலயும் இருக்கும்போது, பகைன்னு எங்க இருக்கு? பகைவனுக்குள்ளயும் இறை துகள் இருக்கே! ஏன்னா, இந்த தவம் பண்றோம்ல, அவங்க மட்டும் இந்த கோவப்பட்டாலோ, வெகுண்டாலோ என்ன ஆகுன்னா, அவங்க செஞ்சாங்கல்ல அவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு தவம் எல்லாம் விரயமாயிரும். ஏன்னா, மனசு உணர்ச்சி வசப்பட்டு, அலை பாஞ்சு வேகம் ஏறி போயிடும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் ரொம்ப சீக்கிரமா ஜீவகாந்தம் காலியாகும். அப்ப தீங்கு செய்பவங்களுக்கிட்ட சினம் கொள்ளாம இருக்க முடியுமா நம்பளாலன்னு ஒரு கேள்வி வந்தா, அவங்க மேல இரக்கப்படுங்க. பாவம் வாழத் தெரியாம வாழ்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம நல்லது செய்ய முடியுமான்னு நெனைக்கணும். நல்லது தான் செய்ய நெனைக்கணும். ஏன்னா, அவங்கள்ட்ட இருக்க பதிவு அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, தப்பான காரியம் பண்றாங்க. அதுக்கு அவங்க துன்பத்த அனுபவிக்கிறாங்க. அது இயற்கை நியதி இல்லையா? காலம் வரும்போது சின்ன துன்பமோ, பெரிய துன்பமோ விளைஞ்சு அந்த பதிவு வெளியேறணும். ஏன் இப்ப இயற்கை வந்து இன்னொருத்தவங்களோட நம்ம வேலையில கோர்த்து விட்டுட்டு போயிடுது, வருத்தத்த குடுக்குதுன்னா, அது இயற்கை வந்து நம்மளுக்கு தப்பா செய்யுது. ஒண்ணுமே தெரியாத பாவம் அப்படின்னு அவர் மேல பழியெல்லாம் போடாது. இயற்கை ஒரு அப்பாவிய போய் நம்மகிட்ட மாட்டி வைக்காது. இல்ல அவங்க கிட்ட நம்மள மாட்டி விட முடியாது. அவங்க கிட்டயும் இருக்கும், நம்ம கிட்டயும் இருக்கும். 2 கருமையத்துக்கு ஏத்த மாரி 2 பேத்த ஒண்ணா சேர்த்து விட்டுடும். அப்ப நாம அவங்கள திட்டுனா அவங்க தூய்மையாம ஆவாங்க. அவங்க நம்மள எதுவும் செஞ்சாங்கன்னா நம்ம தூய்மையாவோம். இப்படிதான் இந்த பிரபஞ்சத்துல நடந்துகிட்டு இருக்கு. பதிவுகள் வெளிய போகுது. அப்ப நூற்றுக்கணக்கான பதிவு, கோடிக்கணக்கான பதிவு வச்சிருக்கோம். ஒரு விதையில மரம் இருக்கிற மாதிரி. அந்த விதைய போட்டா தானே பூ, காய், பழம் எல்லாம் வருது. முதல்ல செடி தானே வரும். காலம் போக போக தானே மத்ததெல்லாம் வரும். அதே மாதிரி தான். நம்ம முறையா நம்ம பதிவுக்கும் ஒரு காலம் உண்டு. அது இயங்கி செயல்பட்டு வெளிய போகணும். இதத்தான் திருவள்ளுவர் "இடுகண் வருகால் நகுக" அப்படின்னு சொன்னாரு. அந்த துன்பத்தை ஏற்படுத்தியவர வருந்த வேண்டும்னு அவர் சொல்லல. எவ்வளவு துன்பம் வந்தாலும் நகை புரியணும், சிரிக்கணும். அது எப்படி? ஏன்னா நம்முடைய சுமை அல்லது பாவப்பதிவு ஒண்ணு இன்னைக்கு போயிடுச்சு. அப்பாடா சந்தோஷம். இத எப்படி நான் எடுக்கிறதுன்னு தெரியாம இருந்தேன். அவங்க வந்து ஈஸியா எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படின்னு நெனச்சாலே இன்பமான உணர்ச்சி தாங்க ஏற்படும். அப்ப நம்ம எங்கும் இருப்பது இறைவன். அவனத் தவிர இங்க ஒன்றுமே இல்ல. அவன் மட்டுமே இருக்கிறான்னு நெனச்சாலே பகைவனுக்கு அருள் செய்ற குணம் நமக்கு இயல்பாக வந்துவிடுங்க. எனவே நாம் அனைவரும் தவத்தில் விழிப்பு நிலையில் இருந்து தற்சோதனை செய்து நம் எண்ணங்களையும் அழகாக மாற்றி அமைத்து மிக சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.